ஒரு புறா ஒண்ணு ஒரு பழைய ரயிலில் கூடு கட்டுகிறது. அதே கூடில் முட்டையிடுகிறது. சில நாட்களுக்குப் பிறகு அந்த முட்டையிலிருந்து அழகான குஞ்சுகள் வெளிவருகின்றன. ஒரு நாள் புறா தன் குட்டிகளுக்காக சாப்பாடு தேடிச் செல்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் ரயில் புறப்பட்டு விடுகின்றது. புறாவின் குஞ்சுகள் எல்லாம் அந்த ரயிலுடன் போய்விடுகின்றன. சாப்பாடு எடுத்துக்கொண்டு திரும்பும் புறா ரயில் காணாமல் போயிருப்பதை பார்த்து அவதிப்படுகிறது. ரயிலை கண்டுபிடிக்க எங்கும் தேடுகிறது. ஆனால் அது கிடைக்கவில்லை. ஒரு மரத்தில் அமர்ந்து கண்ணீர் விடுகிறது. ஒரு நாள் ஒரு கோழி நிறைய முட்டைகளை போடுகிறது. அதே போல ஒரு புறாவும் நிறைய முட்டைகளை போடுகிறது. சில நாட்களுக்கு பிறகு அந்த கோழியின் முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளியே வருகின்றன. புறா முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளியே வருகின்றன. கோழியும் புறாவும் தங்களது குஞ்சுகளுக்காக உணவு தேடச் செல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பாம்பு வந்துவிட்டு எல்லா குஞ்சுகளையும் சாப்பிடுகிறது. பின்னர் கோழி உணவுடன் திரும்பி வரும்போது மிச்சமுள்ள குஞ்சுகள் கோழியிடம் நடந்ததை சொல்லுகின்றன. கோழி மிகுந்த துக்கத்தில் அழுகிறாள். ஆனால் புறா கோபத்தில் அந்த பாம்பை பிடித்து தாக்கி அதை கொன்று விடுகிறது. பின்னர் புறா அழ ஆரம்பிக்கிறது அந்த குஞ்சுகளை நினைத்து. ஒரு பாட்டிக்கு ஒரு பெரிய புறா இருந்தது. அந்த புறா அடிக்கடி முட்டைகளிடும். பாட்டி அந்த முட்டைகளை வாங்கி சந்தையில் விற்பதற்காக எடுத்து செல்கிறாள். ஒரு நாள் சந்தைக்கு போன பாட்டிக்கு திடீரென தலை சுற்றி சற்று தூரத்தில் அவரே விழுந்து விட்டார்கள். அப்போது புறா பாட்டியை காணவில்லை என்று தேட ஆரம்பிக்கிறது. பார்த்தையிலேயே பாவம், அந்த புறாவுக்கு காலில் ஆணி ஒன்று குத்துகிறது. வலியால் அழ ஆரம்பிக்கிறது. ஆனாலும் அந்த புறா தன்னுடைய தைரியத்தை கைவிடாமல் பாட்டியின் முட்டை கூட எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்று முட்டைகளை விற்று விடுகிறது. விற்பனையிலிருந்து வந்த பணத்தை வைத்து புறா பாட்டிக்கும் தன்னுக்கும் மருத்துவ செலவுக்காக அதை பயன்படுத்துகிறது. ஒரு பாட்டிக்கு ஒரு பெரிய கோழி இருந்தது. அந்த பாட்டி அந்த கோழியிடும் முட்டையிலிருந்து தினமும் சுவையான ஆம்லேட் சென்று விட்டாள். அந்த பாட்டியின் ஆம்லேட்டுக்கு சந்தையில பெரிய கூட்டம் காத்திருந்தது. பாட்டி அந்த ஆம்லேட் விற்ற பைசையால ஒரு கடை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாட்டி தன்னோட கடையில தினமும் ஆம்லேட்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பாட்டி கடையில ஆம்லேட் போடும்போது திடீர்னு தீ பிடிச்சது. தீயால கடை முழுக்க எரிஞ்சிருச்சு. பாட்டியும் அந்த தீயில சிக்கி இறந்துட்டாங்க. அதை பார்த்த கோழி ரொம்ப சோகத்தோட அழ ஆரம்பிச்சது. ஒரு ஏழை பாட்டிக்கு ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் பாட்டிக்காக முட்டை போடுவதை வழக்கமாக்கியது. சில நாட்களுக்குள் அந்த முட்டைகளிலிருந்து வாத்து குஞ்சுகள் வெளிவந்தன. அதை பார்த்த பாட்டி மிகவும் சந்தோஷப்பட்டாள். பிறகு பாட்டி அந்த வாத்து குஞ்சுகளை சந்தைக்கு கொண்டு சென்று விற்க தொடங்கினாள். நாள் கடந்து எல்லா குஞ்சுகளும் விற்கப்பட்டன. பாட்டிக்கு நிதானமாக நல்ல வருமானம் கிடைத்தது. பாட்டி பணக்காரரானால. பின்னர் பாட்டி ஒரு புதிய லாரியை வாங்கினாள். இப்போது பாட்டிக்கு ஒரு பெரிய லாரி இருந்தது. ஒரு நாள் பாட்டி அந்த லாரியில் சந்தைக்கு போய் கொண்டிருந்த போது திடீர்னு லாரி தீப்பிடித்தது. பாவம், பாட்டி அந்த விபத்தில் உயிரிழந்தார். இப்போது அந்த வாத்து மட்டும் தனியாக உள்ளது. பாட்டி இல்லாமல் போன வேதனையில் வாத்து மிகவும் சோகமாக அழுகிறது. ஒரு புறா ஒன்று ரயில் பாதையில் கூடு கட்டுகிறது. அதில் முட்டைகளை இடுகிறது. சில நாட்களில் அந்த முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளியே வருகின்றன. புறா உணவுக்காக வெளியில் செல்கிறது. அதே நேரத்தில் வேகமான ரயில் ஒன்று அந்த பாதையில் வருகிறது. ஒரு குறும்பு குஞ்சு இறந்து விடுகிறது. மற்ற குஞ்சுகள் துக்கத்தில் அழுது கொண்டிருக்கின்றன. பின் புறா திரும்பி வருகிறது உணவுடன். மற்ற குஞ்சுகள் நடந்ததை கூறுகின்றன. அந்த உண்மையை கேட்டதும் புறா கண்களில் கண்ணீர் வந்து வருத்தத்துடன் அழுகின்றது. ஒரு சின்ன ஊர்ல ஒரு பாசமுள்ள பாட்டி இருந்தாங்க. அவங்க வீட்டுல நிறைய கோழிகள் இருந்தது. அந்த கோழிகள் தினமும் முட்டை போடும். பாட்டி அந்த முட்டையை எடுத்துட்டு சந்தைக்கு விற்காங்க. அந்த வருமானத்துல தான் பாட்டி சாப்பாடு வாங்கி வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நாள் எல்லா கோழிகளும் முட்டை இல்லைன்னு முடிவெடுத்துடுச்சு. பாட்டிக்கு ஷாக். இப்போ நான் என்ன சாப்பிடுறது தலையில கைய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டியோட ஓடி ஒரு நல்ல நாட்டு விவசாயிய பார்க்க போறாங்க. அவங்க சொன்னதை கேட்ட விவசாயி பாட்டிக்கு ஒரு மாயமான முட்டை மருந்து கொடுத்தாரு. பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு அந்த மருந்த கோழிகளுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள வாவ், எல்லா கோழிகளும் ரொம்ப சந்தோஷமா முட்டை போட ஆரம்பிச்சிடுச்சு. பாட்டி பெருமடை மகிழ்ச்சி அடைந்தால் ஒரு புறா ஒண்ணு ரயில்வே பாதையில் ஒரு சிறிய கூடு கட்டி அங்கே முட்டைகள் இடுகிறது.
சில நாட்களில் அந்த முட்டைகளிலிருந்து அழகான குஞ்சு புறாக்கள் வெளிவருகின்றன. ஆனால் அந்த குட்டிகள் பசிக்கு அழுகின்றன. அம்மா புறா உணவுக்காக வெளியே பறக்கிறாள். அப்போது திடீரென ஒரு வேகமான ரயில் வருகிறதையும் பாவப்பட்ட புறாவை மோதிவிட்டு தாண்டி செல்லுகிறது. புறா இறந்து விடுகிறது. குஞ்சுகள் உணவிற்காக அழுகிறார்கள். தங்கள் அம்மாவை தேடி கிளம்புகிறார்கள். தங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அவர் இறந்த நிலையில் இருக்கிறார். இதை கண்ட குஞ்சுகள் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு பாட்டிக்கு ஒரு பெரிய வெள்ளை கோழி இருந்தது. அந்த கோழி தினமும் ஒரு பசுமையான முட்டையை தந்து பாட்டி அதை மிக்க அன்போடு தானம் கொடுத்தாள். ஒரு நாள் அந்த கோழி ஒரு பசுமை நிரம்பிய வெளியில் தானம் தேடிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென வானத்திலிருந்து ஒரு பருந்து வந்து கோழியை பிடிக்க முயன்றது. கோழி பயந்தபடி இருக இருக ரெக்கையை ஆடியது. பாட்டி அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்து பார்த்தாள். ஆனால் அந்த கோழி அங்கே இறந்து விட்டது. பாட்டி மிகவும் வருந்தினாள். கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அதே நேரத்தில் அவள் கையில் இருந்த குச்சியால் பருந்தை கடுமையாக அடித்தாள். பருந்து காயமடைந்து தரையில் விழுந்தது. பாட்டி கோழியை நினைத்து அழ ஆரம்பித்தாள். யாருக்கெல்லாம் பாட்டி பார்க்க பாவமா இருக்கோ அவங்கள இந்த வீடியோ மட்டும் லைக் பண்ணிருங்க.